கண்ணாஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கங்க. இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய கணவர் எப்படி இருப்பார், நம்முடைய கணவருடைய தொழில் எப்படி இருக்கும், நமக்கு எப்படி ஃபேமிலி அமையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு ஒரு அலாதியான விஷயங்கள் இருக்கும். அது ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நான் இதுதான் படிப்பேன், இது மாதிரி தான் கணவர் வரணும், இப்படிதான் இருக்கணும், சில கற்பனைகள் நம்ம வச்சிருப்போம். உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நிறைய பேருடைய கற்பனைகள் வந்து ஜெயிக்கும், சிலருடைய கற்பனைகள் தோற்று விடுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ராசியினுடைய தன்மையை தாங்க இப்ப சொல்லலாம். சரிங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், அது குறிப்பாக பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம பேச போறோம். வாங்க பார்க்கலாங்க. முதல் ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை, தொழில், உடல் ஆரோக்கியம், செல்வ நிலை, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். மேஷ ராசியில வந்து 3 நட்சத்திரங்கள் ஒளிந்திருக்கிறது. என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்கும். அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள் அஸ்வினி நட்சத்திரம் எங்க விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில, அதாவது செவ்வாய் வீடான மேஷ ராசியில விழுதுங்க. ஸோ அஸ்வினியுடைய கிரக அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது பகவான். கேது பகவானுடைய நட்சத்திரம் அங்க இருக்கு. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பரணி யாருடைய நட்சத்திரம்? சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில விழுதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் எங்க இருக்கு? மேஷத்துல விழும். 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்லாம் எங்க போகும்? ரிஷபத்துக்கு போயிடும். சரி, இந்த 1ஆம் பாதம் வரைக்கும் அந்த கிருத்திகை 1ஆம் பாதம்ன்றது எதனுடைய கிரகத்தினுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானுடைய நட்சத்திரம். ஸோ அங்க சுக்கிரனுடைய நட்சத்திரம் எழுது, கேதுவுடைய நட்சத்திரம் எழுது, அடுத்து சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு மேஷராசி அன்பர்கள் எப்படி இருப்பார்கள்? பொதுவாகவே மேஷ ராசியினுடைய முதல் ராசின்னு சொல்லலாம், சர ராசின்னு சொல்லலாம், நெருப்பு ராசின்னு சொல்லலாம், அக்னி ராசி என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த மேஷ ராசிக்காரர்களுடைய பெண்களுக்கு எப்படிப்பட்ட கணவன்லாம் அமைவாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், எப்படிப்பட்ட கேரக்டர் அவர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் அவங்க தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஒரு வீரமுள்ள ஒரு மங்கை ஆக திகழ்வார் மேஷராசி அன்பர்கள். ஒரு எதுவாக இருந்தாலும் போல்டா இருப்பாங்க, போல்டா முடிவெடுப்பாங்க. அவங்கள வந்து எல்லாரும் நினைப்பாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கு, ஆம்பளை மாதிரி பண்ணுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது கிடையவே கிடையாதுங்க. அவங்களுடைய நேர்மையான ஒரு குணம், நடிக்க தெரியாது, உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசி அன்பர்கள். கோபம் வந்தாலும் ஓப்பனா பேசுவாங்க, பிடிச்சிருந்தாலும் அன்பா தன்னுடைய அன்பை வந்து அப்படி அள்ளி கொடுக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்க. மனசார உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பண்பான ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு வந்து நடிக்க தெரியாத ஒரு காரணத்தினாலதான் நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க கோட்டை விட்டிருப்பார்கள். ஆனால் என்னன்னா, அவங்க கிட்ட கடவுளுடைய ஒரு சப்போர்ட் அதிகமாகவே இருக்குங்க. என்ன இப்படிலாம் மேஷராசிக்காரங்க உங்க ஃப்ரெண்டான்னு கேட்குறீங்களா? நான் அதற்காக சொல்லலை, அவருடைய இயல்பான குணங்களை பத்தி சொல்றேன். இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட கணவர் அமைவார்? கால புருஷ தத்துவப்படி துலாம் ராசி 7வது ஸ்தானத்தை வருகிறது. அந்த இடத்தை யாரை கொண்டது பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய இது. இவங்க வந்து அன்பு காட்டினாலும் அதிகமான ஒரு அன்பை கொடுக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசி அன்பர்கள் மிகவும் எளிதில் உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு நபர் என்றால் மேஷராசிக்காரங்கன்னு பொருந்துங்க. 7வது இடத்துல வந்து அங்க யாரு? அந்த வீட்டு அதிபதி சுக்கிர பகவானாக இருக்காருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்துல ராசி சக்கரத்துல பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் எந்த கிரகத்தை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்தது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள் என்றால் இந்த மேஷராசி அன்பர்களை சொல்லலாங்க. ஸோ இவங்களுடைய கணவர் எப்படின்னா, பொதுவாக மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு அப்படியே பக்காவான வீட்டுக்காரர்லாம் சொல்ல முடியாது. அவருக்கும் இவருக்கும் கொஞ்சம் எதிரும் புதிரமாக தான் இருப்பாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு கேரக்டரே டோட்டலாக வேறுபட்டு இருக்கும். இருந்தாலுமே இருவரும் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு மனப்பக்கம் இருபாலாருக்குமே இருக்குங்க. அதாவது சொல்லுவாங்களா, அவர் சினிமாவுக்கு பிடிக்குன்னா நான் வந்து ஆன்மீகத்துல போவேன், கோவிலுக்கு போவேன்ற மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கும். இருந்தாலும் அங்க ரெண்டு பேருக்கும் உள்ளான ஒரு ஈர்ப்பு அதிகமாகவே இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோங்க.
ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு வந்து கணவனிடம் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய கேரக்டரே நீங்க எதிர்பார்க்கவே முடியவே முடியாது. அவர் வந்து வித்தியாசமானவராக இருப்பார். அது மாதிரியான விஷயங்கள். ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், திருமணம் பார்க்கும் பொழுது, பொருத்தம் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மேட்சிங் இருக்கிறதா பார்த்து பண்ணீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டுமா, மேஷராசிக்காரர்கள் எந்த ஆண்களை தவிர்க்கலாம், என்ன ராசிக்காரர்களை தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னி மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களை தவிர்ப்பது மிக மிக முக்கியம். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ அந்த மேஷராசிக்காரங்க கன்னி ராசியா, அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முதல்லயே ஒதுக்கிடுங்க. இன்னும் நீங்க அதுல கஷ்டப்படக்கூடிய நிலை வரும். அதே மாதிரி விருச்சிக ராசியா, ஒரே வீட்டு அதிபதி தானேன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க. கண்டிப்பாக நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மேஷத்துக்கும் விருச்சத்துக்கும் இணைத்தால் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸா வச்சிங்க, திருமண வாழ்க்கை பார்ட்னர் அப்படின்னும் போது ஷேர் பண்ணிக்கணும்னா அந்த ராசியை மறந்துருங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயங்க. அடுத்தது அவங்களுடைய கணவருடைய வாழ்க்கை அப்படின்னா, கணவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு உழைப்பாளியான ஒரு கணவர் நிச்சயம் கிடைப்பாருங்க. என்ன ஒரு விஷயம், அந்த உழைப்புகள், அவர் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இருந்தாலுமே வந்து அவருடைய துறையில அவர் வந்து நல்ல மின்னக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இதெல்லாமே வந்து பொதுவான ஒரு தோராயமான ஒரு பலன்கள் தான். அவருடைய ஜாதகத்துல, பர்சனல் ஜாதகத்திலையும் நல்லா மிக சிறப்பான தொழில் ஸ்தானமா இருந்துச்சுன்னா நீங்க கட்டுங்க. இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு பூவாக்கு எங்க போறதுன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ அதனால ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்து நம்ம திருமணம் செய்வது மிக மிக நன்றுங்க. ஸோ இருவருக்கும் நல்லா அங்க தொழில் நல்லா வச்சு காப்பாத்துவாங்களான்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்குங்க. பொதுவாகவே அவங்க வந்து நல்ல ஒரு மனிதர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரான கணவர் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்நிலை அப்படின்னு பார்க்கும் மேஷராசிக்காரங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன ஆகும்னா, ஹெல்த் முடியல, இடுப்பு வலிக்குது, சூடாயிடுச்சு, ஒரு 4 நாள் நல்லா இருப்பீங்க, திருப்பி 2 நாள் வந்து படுத்துப்பீங்க. அப்புறம் ரெஸ்ட் அடுத்ததுக்கு அப்புறம் தான், அடுத்த ரெஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை செய்யக்கூடிய ஒரு நபராக நீங்க இருப்பீங்க. ஓயாமல் உழைப்பவர் என்றாலும் அது உங்களுக்கு தான் பொருந்தும். அடுத்தது நீங்க வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, நீங்க கும்பிடக்கூடிய கடவுள் யார் பார்த்தீங்கன்னா, முருகரை வந்து வழிபடுங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும் உங்களுக்கு. முடிந்தால் செவ்வாய்க்கிழமை அன்று உங்களுடைய நட்சத்திரத்தை அன்று வழிபட்டால் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்லாம், எண்ணங்கள் வந்து ஈடேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இது மிஸ் பண்ணாம செய்யுங்க. நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு மேட்ச் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கல்யாணம் பார்க்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் துணைவரை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, ஒரு முறை நன்கு பொருத்தம் பார்த்திய நம்பர் இதுல ஓடிட்டு இருக்கும். பொருத்தம் பார்த்து செய்வது நல்லது. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.